இன்று 17/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருதியை திதி காலை 10:50 மகம் நட்சத்திரம் இரவு 11:24 வரை. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். இன்று ஆடி மாதம் பிறந்து விட்டது. இந்த ஆடி மாத பிறப்பு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்று மேசராசிக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் தெய்வீகமான மாதம் பிறந்திருக்கிறனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தெய்வ கடாட்சமாக நல்லபடியாக முடியும் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு செய்திகளும் பார்த்திங்களா ஒரு அற்புதத்தை கொடுக்கும். இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதையாக போடுவீங்க. அந்த விதை விருட்சமாக வளர்ந்து ஒரு ஆலமரமாக திகழும். குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்களா முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மனைவி மூலிமா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நன்மை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பார்த்திங்களா குடும்பத்துக்கும் உங்களுடைய பூர்வீகத்துக்கும் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று விளங்கும். என்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலேயே சந்திக்காத ஒரு அற்புதமான நாள் இன்று. உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்களா எதுவுமே சரியான நடக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நீங்கள் அந்த ஏக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நாள் தான் இது. மனைவி, குழந்தைகள், குடும்பம் அப்படின்னே இருந்தீங்க. இன்றைக்கி வெளிவட்டார பழக்கங்கள் மூலிமா உங்களுடைய யோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகின்றது. ரிஷபராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பொதுஜன நலம், பொதுஜனவாதி. அந்த பொதுஜனவாதிங்கிறது சந்திரன் உச்சம் பெற்றதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். ஜாமீன் போட்டிருந்தீங்களா, அந்த ஜாமீனுக்கு ஒரு விடுதலை கிடச்சிரும். இன்றைக்கு உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய ஆடி மாதம் மிகவும் அற்புதமான ஒரு மாதம் பிறந்திருக்குது. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒளி விளக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். மனிதநேயமும் மனிதாபிமானமும் உள்ள உங்களுக்கு அற்புதமான நட்பு கிடைக்கும். அது கடவுளுடைய அனுகிரகம் சொல்லுவாங்க. தெய்வங்களை வழிபடக்கூடிய இந்நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். கடன் சுமை குறைஞ்சி நிம்மதி அடைவீங்க. ஏன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே 3ஆம் இடத்துல சந்திரன் கோச்சார் ரீதியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா தைரியத்தை முதல்ல கொடுப்பார், பலம். அதே மாதிரி உங்களோட பலவீனத்தை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது நல்லது. அதே நேரம் உங்களுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தேவையில்லாமல் குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா ராசிக்கு 8ல் சனி இருக்குது. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிம்பாங்க. அதை எல்லாத்தையும் சந்தித்து நீங்கள் வெற்றி காணக்கூடிய
நன்னாள் தான் இன்று. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர், நரசிம்மர். கடகராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் பிறந்திருக்குது. கடகத்துக்கே ஆடி மாதம்னா தான் கற்கடகம்னாவே ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகன் நட்சத்திரத்தில் இன்னைக்கு கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கும்போது ராசியாதிபதியே 2ல் குடும்ப விருத்தி, குழந்தை விருத்தி, பொன் பொருள் விருத்தி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சகோதர உறவுகள் மூலிமா உங்களுக்கு பல உதவிகள். தோள் கொடுப்பான் சகோதரன், இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் பார்த்திங்களா பல தடைகள் வந்து அது நிறைவேற்றக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் என்னென்னா ஜென்மகுரு அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகப்படுத்தும். ஆனால் அந்த அலைச்சலில் வந்து சில அனுபவத்தையும் கொடுத்துருவார். யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிம்ம ராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நன்னாள், ஒரு பொன்னாள். காரணம் வந்து உங்களுக்கு ராசியிலேயே பார்த்திங்களா பிறந்திருக்குது. மகம் நட்சத்திரத்திலேயே இன்றைய நாள் பிறந்திருக்கிறனால கோச்சார ரீதியில் பார்த்திங்களா இப்போ இன்றைக்கி வந்து சில காலையிலேருந்து விடிய வரலும் பார்த்திங்களா மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தம், டிப்ரெஷன் மாதிரி ஏதோ இருந்துகிட்ருக்கும். அதையெல்லாம் தூக்கி விசிறிடுவீங்க. நினைப்பீங்க, 2 செகண்ட் நினைப்பீங்க, அடுத்த செகண்ட் தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா காரணம் வந்து சூரியன் வந்து பலம் பொருந்தியது. உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தரும். மனசனுக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்ததுங்க உறவினர் இடத்துல, அதெல்லாம் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு வரும். கல்வியில் வந்து உங்களுடைய குழந்தைங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னே கிடப்பாங்க மனைவி. சிம்மராசியில் அது ஒரு பெரிய யோகம். இன்றைக்கு மனைவி மூலிமா ஒரு பெரிய யோகத்தை அடைவீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். கன்னிராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறந்துருச்சு. ஆடி அப்படின்னாவே கடவுளுக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு பார்த்திங்களா தெய்வ கடாட்சமாகவே இருக்கும். குடும்பத்தில் துஷ்ட தேவதைகள்லாம் வெளியே போயிட்டு அதிர்ஷ்ட தேவதைகள்லாம் உள்ளே வர்ற மாதிரி தேவையில்லாத குழப்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. தேவையற்றவைகள் மட்டும் நீங்கள் வச்சுப்பீங்க. மனசுக்குள்ளே இருந்த ஒரு விரக்தி, வேதனை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடக்கூடிய ஒரு நன்னாள். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்கள் மகிழ்ச்சியை தருவதோடு இல்லாமல் வெளிநாட்டு உறவுகள் மூலிமா, வெளிநாட்டு உறவுகள்னால் தொழில் முறையில் நீங்கள் கூட்டு தொழிலா இல்லை சுய தொழிலான்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாய்பாபா. துலாம் ராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறது. ஆடி மாதம்னாவே அம்பாளுக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள் நடக்கின்ற ஒரு மாதம். மக நட்சத்திரத்தில் இன்னைக்கு பிறந்திருக்கிறனால கேது பகவான்ன்றது ஞானக்காரகன். ஞானக்காரகன் எப்படி யோகத்தை கொடுப்பார்னா
மனசுக்குள்ளே சஞ்சலத்தில் இருந்தாவே தூக்கி போட்டுவாருங்க. அதான் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. கெடுப்பார் இல்லைன்னாங்க, கேது போல் கெடுதலை கெடுப்புறதுக்கு யாருமே இல்லை. கெட்டதை தூக்கி போயிட்டு ஞானி ஆக்கிறது தான் கேது பகவான். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, ஒரு ஞானோதயம் பிறக்கின்ற ஒரு நன்னாள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையும். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி. ஆடி மாதம்னாவே சொல்லலாம், ஆடி மாதம்தான் தேடி விதைப்பாங்க. விதைக்கக்கூடிய நன்னாள், உங்கள் அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நன்னாள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இது குடும்பத்தை பற்றியே கவலைப்படாமல் இருந்தோமா, இல்லை குடும்பத்துக்கு நம்ம உபயோகம் இல்லாமல் இருக்கிறோமோ, எதை கண்டாலும் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி தூக்கி போட்டுட்டு, இன்றைக்கி நீங்கள் ஒரு புதிய புத்துணர்ச்சி உருவாகும் மைண்டில். அந்த புத்துணர்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளிவிளக்காக விளங்கும். ஏன்னா காரணம் என்னென்னா, தனிமை என்றைக்குமே சுகமாக இருக்காதுங்க. எல்லாம் சொல்கிறாங்க தனிமை தான் சுகம்னு. தனிமை சுகம் இல்லைன்றதை இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு செல்லக்கூடிய வாய்ப்பு தான் இனிமை. அந்த இனிமை இன்றைக்கு உங்களுக்கு உருவாகும். சிந்தனையில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தேவையில்லாத சிந்தனை நினச்சிட்டு இருந்தீங்க, இது நடக்குமா நடக்காதான்னு. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறத மத்தியில் குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன். தனுசு ராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆடி போயிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆடிட்டோம், ஆட்டி வச்சுட்டுச்சே, மனசே சரியில்லை அப்படின்லாம் சொல்லி குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு எப்போவுமே பார்த்திங்களா, இன்றைக்கி கோச்சாரத்தில் மக நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. மகம்னா என்னமே என்றைக்கும் பார்த்திங்க ஜெகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம் இன்றைக்கி ஓடிட்டுருக்கிறதுனால, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உங்கள் சிந்தனைக்கேற்ற மதிப்பு மரியாதைகள், இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நன்னாள். சொத்து சுகத்தை பற்றிலாம் கவலையே படாத நீங்கள், சொத்து சுகம் சேர்ந்தால்தான் நம்மளை மதிப்புன்றதை உணரக்கூடிய நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். மகர ராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கு. தெய்வீகமான மாதம். அது மகர ராசிக்கே உரிய ஒரு மாதம். ஏன்னா ஜோதி மகரத்தில் தான் ஜோதி இருக்குதுங்க, ஒரு பலம் இருக்குது மகரத்தில். அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வந்திருக்கும் போது மன வேதனையாகவே இருக்க சொல்லும், ஏதோ ஒன்று விரக்தியாகவே இருக்க சொல்லும். அதெல்லாம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வெகுண்டு எழுக்கூடியதுக்குள்ள ஒரு எரிமலை போல் இன்றைக்கி வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள் நீங்களே வகுத்துக்குவீங்க. அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். மகர ராசி எப்பவும் புத்திசாலியான ஒரு ராசி. எத்தனை சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கணுன்ற நினைப்பு தான் ஓடிட்டுருக்கும். இன்றைக்கி அதை நீங்கள் பண்ணுவீங்க. எதுக்குமே தான் ஒரு புள்ளி வச்சா தான் அந்த கோலம் போட முடியும். அந்த புள்ளி வைக்கின்ற ஒரு நாள் தான் இன்று. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். கும்பராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் பிறந்துருச்சு. கும்பம்னாவே கலசம், கோபுர கலசம் சொல்லுவாங்க. கும்பத்துக்கு எல்லாருமே கட்டுப்படக்கூடியவங்க. ஆனால் கும்பராசி எப்பவுமே அமைதியாக இருக்கக்கூடியவங்க, ஆத்திரப்படாதவங்க. உங்களை மாதிரியே இருக்கணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நன்னாள். என்றைக்குமே பார்த்தீங்களா, அடுத்தவங்கள மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்
நீங்கள் நல்லவர், என்ன மாதிரி அவர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வீகம் படைத்த ஒரு நபராக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சமூகத்துக்கும் சரிங்க, குடும்பத்துக்கும் அது ஒன்று நல்லபடியாக அமையும்ன்றது தான் நிச்சயம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எல்லை அம்மன். மீனராசி நேயர்களே, இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கு. ஒரே விழா கோலமாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்களா அது ஒரு பெரிய பண்டிகை. அது கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்களா ஆடி 1ஆம் தேதி தேங்காயெல்லாம் உடைச்சி சாமிக்கு போய் அடித்தா அது ஒரு பெரிய அது கிராமப்புறங்களில் அப்போ ஒரு விழாவாக நடக்கும். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு விழா ஆடி 1ஆம் தேதி. ஆனால் மீனராசிக்கு பொறுத்தளவு பார்த்திங்களா அது அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்குங்க. காரணம் என்னன்னா, 5ஆம் இடத்தில் சூரியனோட குரு சம்பந்தப்படுறாருங்க. அது என்ன யோகம்னா சிவராஜ யோகம். இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்கள் சிந்தனைகளும் பார்த்திங்களா மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம். ஆரோக்கியத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே அதை சரி பண்ணுவீங்க. அதை வளர விட மாட்டீங்க. எதிரிகளையும் வளர விட மாட்டீங்க. உடம்புல ப்ராப்ளம்னாலும் வளர விட மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தை மட்டும் அது இஷ்டத்துக்கு வந்துடும். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிப்பனையாக இருப்பீங்க பாருங்கள். அதுதான் இன்றைக்கு நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ண ஒரு நபராக இருப்பீங்கன்றது தான் உண்மை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.